Welcome to Jasmine Tailors. Turkey chest princess cut blouse இந்த front side நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ப்ளவுஸுடைய லென்த் வந்து 13.5, அதோட உண்ட கூட்டினா 14.5. அதோட நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்து தான் நீங்கள் அந்த வரைஞ்சி கீழே ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வைக்க வேணும் இதுக்கு. அதனால் அதை 1/2 இன்ச்சியை விட்டுட்டு தான் நீங்கள் 14.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் 5 inches ரெண்டா 12 வெங்கட ஷோல்டர் 12, அதில் இது ரெண்டா கழித்து 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 5 inches வரும். ஆம்ஹோல் லென்த் வந்து 5.5 இன்ச்சு, சரிவு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இதில் நெக் வித் வந்து அதான் கழுத்தினுடைய அகலம் வந்து 2 இன்ச்சு, கழுத்தினுடைய நீளம் 5.5 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச்சு கூட்டி 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். சென்டர் டாட், இந்த சென்டர் டாட் எப்படி காண்றேன்னா 30 செஸ்டினுடைய அகலம், அதாவது 30 4ஆல் பிரித்தா 7.5யோட உண்டை கூட்டி இதில் நான் சென்டர் டாட் வரைகிறேன். 8.5 இந்த நெக் வித் வந்து 2.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சியோட ஒரு 1 இன்ச்சை கூட்டி 3.5 இன்ச்சின்னு வரும். அதுக்கு நேரம் தான் இந்த சென்டர் டாட் வர இடமும் 3.5 இன்ச்சியாக இருக்கும். அதனால் 3.5 இன்ச்சு நான் இதில் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கால ஒரு 1 இன்ச்சும் இங்கால ஒரு 1 இன்ச்சும் நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து டாட். நாங்கள் எடுத்த 16 லென்த்தில் இருந்து 2 இன்ச்சு மேல் நோக்கி வரைஞ்சி ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு ஒன்று வரைவோம். நாங்கள் 2 இன்ச்சுக்கு 14இருந்து மேல் நோக்கி 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிட்டு அந்த கோட்டுக்கு நேராக தான் நாங்கள் 1 இன்ச்சு டாட் 2 பக்கமும் 1 இன்ச்சு டாட் போடுறோம். அதில் இருந்து இந்த சென்டர் டாட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடையில் நடுவே ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிட்டு பிறகு அதை டாட்டை நாங்கள் வரைவோம். டாட்டை வரைஞ்சிட்டு இந்த ஒரு சைடுடைய டாட்டினுடைய இந்த சென்டர் புள்ளியை எடுத்து இதையும் சென்டர் ஆக்கிட்டு அதே மாதிரி இங்காலையும் சென்டர் பண்ணிவிட்டு இங்காலே ஒரு 1/4 இன்ச்சு உள்ளுக்குள்ளால ஒரு 1/4 இன்ச்சு எடுத்து இப்படி வரைஞ்சி இந்த பாயிண்டில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவையும் இப்படியே பிரின்சஸ் கட் இப்படி வளைச்சி விட்டுட்டு இதில் இந்த நெக் அப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். இந்த சென்டர் மார்க் எடுத்துட்டு அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியே எடுத்து அப்படியே நீங்கள் வளைவாக வரைஞ்சிங்கன்னா இந்த நெக் இதில் ஒரு உள்ள ஒரு ஸ்லாண்ட் ஒரு வளைவு ஒன்று எடுத்து விடுங்க ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும். பாருங்க, இது கட் பண்ணுறது சரியான சுலபம். இப்படியே இப்போ நீடில் மார்க் ஒன்று போடுங்க. இது ஃப்ரண்ட் சைடுன்றபடி இது பேக் சைடுக்கு வர்றது, இது ஃப்ரண்ட் சைடுக்கு. நான் பேக் சைடுக்கு போட்டு தான் ஃப்ரண்ட் சைடுக்கு நான் அந்த கேர்வை இதுலேயே கட் பண்ணுறேன். இது
இதில் இந்த வேஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் 14 உயரம் எடுத்தீங்க தானே, அதில் வேஸ்ட் வந்து 24 4 வச்சா 6 6ஓட 1.5 கூட்டினா 7.5 7.5யோட இந்த இதுக்குள்ள இந்த டாட்டுக்கு பிடிச்ச 2 இன்ச் இருக்குது தானே, 1 இன்ச் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்க வேணும். எடுத்து தான் இதையும் நீங்கள் மார்க் பண்ணுங்க. இது வந்து நான் அரேஞ்சியை கூட சேர்த்து அப்படியே மார்க் பண்ணி இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த அரேஞ்சியை இதில் கட் பண்ணி விடணும். இதை அப்படியே திருப்பி இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் பாருங்க, நான் மார்க் பண்ணி இடத்துக்களால் இப்படி வளைச்சு அங்கேயும் வளைச்சு இந்த டாட் இதை இப்படியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இதை நீங்கள் இந்த சென்டர் டாட்டை இந்த சென்டர் மார்க் பண்ணுங்க. இதில் அதே மாதிரி இதில் நீங்கள் சென்டர் மார்க் பண்ணுங்க. நீங்கள் கப் வச்சு தைக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கிங் உங்களுக்கு தேவை. பாருங்க, இந்த டாட்டை நாங்கள் இதுலேருந்து எடுத்துட்டேன். பிறகு இப்படி ஜாயின் பண்ணினா வந்து சரியாக இருக்கு. நெக்கை கட் பண்ணுவோம். ஸ்டிச்சிங் மார்க்கையும் கட் பண்ணுறேன். நாங்கள் இப்போ பிரின்சஸ் கட் ஃப்ரண்ட் சைட்டை பண்ணிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Like, share and subscribe Jasmine Taylor.